SS Music presents Por Kandasingam celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuddin Biryani, refreshment partner Chennai Kulfi. சிறுத்தை சிவா சாரோட டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்பாங்க ஆடியன்ஸு. சிவா சார் வில் பி ஒன் அமங் த மோஸ்ட் லுக்ட் அப்பான் டைரக்டர் பேன் இண்டியா ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு சிட்டி கேங்ஸ்டர், ரைட் சைடில் பார்த்தா வேற மாதிரி இருக்காரு. இந்த எக்ஸைட்மெண்ட் படத்தில் இருக்கும். ஒரு 100 கதை ஆல்ரெடி யூடியூப்பில் வந்துருச்சு. பட் அந்த 100 கதையும் இல்லை, வேறு தான் இருக்கும். ஆமாம், 23rd ஃபர்ஸ்ட் சிங்கிள் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். ட்ரெய்லர் வில் ரிலீஸ். வாட் ஆக்சுவலி கிரியேட்டட் இட்? என்ன டிமாண்ட் பண்ணுச்சு? 10 லாங்குவேஜஸ், பேன் இண்டியா ஃபில்ம், சூர்யா சருக்கு 3D, ஃபர்ஸ்ட் 3D படம். It will not be Bahubali, it will not be KGF, it will not be anything what we have seen on the big screen. The complete world Sirthai Shiva sir has created is a completely new world for cinema and the audience. The energy level will be, இப்போ சிங்கம் எல்லாம் பார்த்துருக்கீங்க, அயன் பார்த்துருக்கீங்க, பயங்கர எனர்ஜியோட பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் விட இட் வில் பி 10 times மல்டிப்ளை. ரஜினி சாரோட வேட்டையன் அண்ட் சூர்யா சாரோட கங்குவா, இந்த கிளாஷை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க சார். சோஷியல் மீடியாவில் எப்போ பார்த்தாலும் எங்கே திறந்தாலும் அதுதான் இருக்குது. சூர்யா சாருக்கும் ரஜினி சார் மேலே இருக்கிற மரியாதை, ரெஸ்பெக்ட் வந்து வேறு லெவலில். ஐ திங்க் பிளானிங் ஃபார் தீபாவளி October 10th இஸ் And today we are in conversation with the one and only ஞானவேல் ராஜா சார். ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஐ எம் வெரி குட் சார், தேங்க்யூ. உங்கள் பிஸியான ஸ்கெடியூலில் கங்குவா ஷூட்டிங் நடுவில் எங்களுக்கு இந்த டைம் உங்கள் ஸ்கெடியூலில் கொடுத்தது அவ்வளோ சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங்மா. தேங்க்யூ சார், ஆ ப்ளெஷர். பட் எஸ், டெல் மீ, ஹவு இஸ் எவ்ரி திங் கோயிங் வித் கங்குவா? எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்குமா. October 10th we are meeting the audience, so looking forward for it. Right. Also talking about your film Kangua, how is it coming through? எப்படி வந்துட்டுருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. வெரி ஹாப்பி அபவுட் த கண்டென்ட். சிறுத்தை சிவா சாரோட டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்பாங்க ஆடியன்ஸு. சிவா சார் வில் பி ஒன் அமங் த மோஸ்ட் லுக்ட் அப்பான் டைரக்டர் பேன் இண்டியா ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அவருக்கு பாலிவுட்லேயும் சரி, ஆல் ஓவர் இந்தியா ஹீல் பி அந்த ஒரு டாப் 5 டைரக்டர்ஸில் ஹீல் பி தேர். ஸோ அது எனக்கு சந்தோஷம். ப்ளஸ் சூர்யா அண்ணாக்கு இது வந்து ரொம்ப பெரிய படம். இட் வில் பி அ வெரி ஹியூஜ் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஹிம். ஆல்ரெடி ஹீ இஸ் ஹியூஜ், பட் திஸ் வில் டேக் ஹிம் டு அ வெரி லார்ஜர் ஸ்பேஸ். சிவா சார் வந்து உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ண வரும்போது என்ன பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டப்போ, அவர் பட்ஜெட்டே இல்லை அந்த படத்துக்கு, நான் பட்ஜெட்டே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போது உங்கள் மைண்டில் வந்த விஷயம், இல்லை நான் இதை வந்து எடுத்துகிட்டு பண்ணுறேன், என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் வந்து நான் இதை டேக் கேர் பண்ணுறேன், நான் என்னோடய ஷோல்டரில் கேரி பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் சூர்யா சார் இஸ் தேர், பட் அதை தாண்டி வந்து ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் இந்த ஃபினான்ஷியலி இதை வந்து இந்த படத்தை பார்க்கவே இல்லையோ அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? அண்ட் அது எப்படி இருந்தது? இல்லைங்க, 2016 to 2021 was the very tough time for me financially due to certain reasons. ஆனால் சூர்யா அண்ணன் என் கூட நின்ன விதம், the way he supported me during my hard times, எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாகவே படல. அண்ணாக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மைண்ட். ஸோ கங்குவா வாஸ் யோர் பிரெயின் சைல்டா? இல்லைம்மா, இட்ஸ் சிவா சார்ஸ் பிரைட் சைல்ட். அண்ட் சூர்யா சார் வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்குள்ளே பண்ணியிருக்காங்க. அந்த டோட்டல் டீம், லைக் கேமராமேன் டிஓபி வெட்ரி சார், சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர், the editor, and Milan sir, who is not with us now, but madam also, Milan sir, அவங்க மேடம் மரியா மேடம், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. இது இவ்வளோ பெரிய படமாக இந்த ஸ்கேலில் தெரியறதுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து மிகப்பெரிய விஷயம். அண்ட் சிவா சார்ஸ் டீம், ராஜசேகர் சார், and my wife Neha, and A.G. Raja is there,
தனஞ்சயன் சார். ஸோ இவங்க எல்லாரும், தினேஷ்னு நம்ம மேனேஜர் இருக்கார். ஸோ ஹோல் டீம் ஆஃப் ஸ்டுடியோ கிரீன், எவ்ரி ஒன் ஹேஸ் டன் ஸோ மச் ஹார்ட் ஒர்க் last 3 years, and Shiva sir has made a epic film, so I am very happy about it. Brilliant. இது வந்து 11th அசோசியேஷன் வித் சூர்யா சார்னு நீங்கள் சொன்னீங்க. சூர்யா சாருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம், சிவா சாருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம். ஸ்டூடியோ க்ரீனுக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான படம் சார்? இல்லை, இது ரொம்ப இட் வில் பி அ மைல் ஸ்டோன்மா. அது படம் வந்தோன்னே தெரியும். எவ்ரிபடி வில் ரியலைஸ் ஹவு பிக் இட் இஸ். நீங்கள் மைல்ஸ்டோன்னு சொன்னதுனால கேட்குறேன் சார். இந்த சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாரும் கங்குவா பட்ஜெட் என்ன அப்படின்னு எல்லாருமே வந்து தலையை போட்டு புகைச்சிட்ருக்காங்க. சார், படத்துக்கு பட்ஜெட் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்களேன் ப்ளீஸ். வட்டி கணக்கெல்லாம் பார்த்தா தெரியுமா? இன்னும் பார்க்கலையா? ஸோ ரஃப்பான ஒரு கால்குலேஷனும் இல்லை, அவங்க சொல்கிறது தான் பக்கம் இருக்கும். டெய்லி அவங்க சொல்கிறது தான். பிரில்லியன்ட். பட் ஆல்சோ டெல் அஸ், இந்த ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று வைப்போம்ல, இந்த ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும். ஸோ அஃப்கோர்ஸ் 10th அக்டோபருக்கு நம்ம ரிலீஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரிலீஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா ஆஸ் அ ப்ரொடியூசர்? ஆல்மோஸ்ட் லைக் சூர்யா சார் தான் அடுத்த படம் ஷூட் போயிட்டுருக்கு. பட் ஹி ஹஸ் கிவன் அஸ் லாங்கர் டேஸ் ஃபார் ப்ரொமோஷன். ஸோ வேர்ல்டு வைட் வி ஆர் கோயிங் டு US போகிறோம், ஸோ மிடில் ஈஸ்ட், UK போகிறோம், ஸோ மலேசியா, சிங்கப்பூர். ஸோ எவ்ரிவேர் வி ஆர் ட்ரைங் டு கோ ப்ரொமோட் த ஃபிலிம். இந்தியாக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தெர் வில் பி அ பிக் கேம்பெயின் விச் வில் ஹேப்பன். ஸோ வி ஆர் ட்ரைங் டு ஸ்டேஜ் த ஃபிலிம் வெரி பிக். பியூட்டிஃபுல். லைக் யூ செட், யூ ஸ்டேஜிங் த ஃபிலிம் ஸோ பிக். பட் வாட் ஆக்சுவலி கிரியேட்டட் இட்? என்ன டிமாண்ட் பண்ணிச்சு? சூர்யா சார் மாதிரி ஒரு பெரிய ஆக்டரா, இல்லை ஸ்கிரிப்டா? 10 languages, பேன் இண்டியா ஃபில்ம், சூர்யா சாருக்கு 3D ஃபர்ஸ்ட் 3D படம். ஸோ வாட் டிமாண்டட் இட் டு பி ஸோ ஹியூஜ் சார்? இவ்வளோ பெரிய ஒரு படமாக பண்ணோன்னு வாட் வாஸ் த ஐடியா லைக்? ஐடியாலாம் இல்லைம்மா, த ட்ரஸ்ட் அண்ட் லவ் வி ஹேட் டுவர்ட்ஸ் ஈச் அதர், மீ, சூர்யா சார் அண்ட் சிவா சார். த ட்ரஸ்ட் அண்ட் லவ் வி ஷேர்ட் has created it. Lovely. Nothing is planned. It all came together. Yeah. பட் ஒரு போஸ்டரில் பார்க்கும்போது, சூர்யா சாரை பீரியாடிக் டைமில் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணால் பயங்கர மாசாக அவ்வளோ அழகாக ஒரு சிட்டி பாய் மாதிரி தெரிகிறாரு. வாட் டு வி எக்ஸ்பெக்ட் சார்? அந்த போஸ்டரை கொஞ்சம் போடுங்களேன் ப்ளீஸ். பயங்கரமான ஒரு ஹைப்பு, பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் கதையை கேட்குறீங்க, சிவா சார் என்ன உதைப்பார். சார், வாட் டு வி எக்ஸ்பெக்ட் சார் ஃப்ரம் த படம்? லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு சிட்டி கேங்ஸ்டர், ரைட் சைடில் பார்த்தா வேற மாதிரி இருக்காரு, பயங்கரமாக இருக்காரு சார். ஆமாம், இந்த எக்ஸைட்மெண்ட் படத்தில் இருக்கும் டெஃபினட்டாக. ஆமாம் சார், எப்படி சம்மந்தப்படுத்துகிறோம் ரெண்டு பேரையுமே? பயங்கரமாக இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் சார். ஒரு 100 கதை ஆல்ரெடி யூடியூப்பில் வந்துருச்சுமா. பட் அந்த 100 கதையும் இல்லை, வேறு தான் இருக்கும். ஆமாம், ஓகே, சூப்பர். ஆனால் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் எல்லாருமே அன்பான ஃபேன்ஸ் சாருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு சூர்யா சாரை. இந்த தியேட்டரில் வந்து சேஃபாக கொண்டு போய் சேர்க்கறது, சிஜி ஒர்க் பார்த்துக்கிறது, விஎஃப்எக்ஸ் பார்த்துக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் படத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லுங்கள், ஸோ தட் வி மேக் இட் பிக். நாங்கள் ப்ரொமோஷன் பார்த்துக்குறோம், நீங்கள் அதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள், ஒரு அப்டேட் சொல்லுங்கள். நிறையா சொல்லியாச்சேம்மா, எல்லாம் இதுக்கு மேலே கதையை தான் சொல்லணும். அப்டேட்டு தான் கொடுத்துட்டே இருக்குமே. இப்போ 23rd ஃபர்ஸ்ட் சிங்கிள் இஸ் கெட்டிங் ரிலீஸ்டு. ஸோ தட் ப்ரோமோ இஸ் ரிலீஸ்ட் எஸ்டர்டே. பயங்கர நல்ல ரிசப்ஷன் ஆன் தட். அண்ட் ட்ரெய்லர் வில் ரிலீஸ் இன் ஆகஸ்ட் மிட் ட்ரெய்லர் ரிலீஸ் இருக்கும். ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். இப்போது அயனில் வந்து ஒரு வித்தியாசமான சூர்யா சாரை பார்த்தாச்சு, சில்லுன்னு ஒரு காதலில் வேறு மாதிரியான சூர்யா சார், ஆதவனில் வேறு மாதிரியான, சிங்கமில் ஒரு போலீஸ் கேரக்டரை பார்த்தாச்சு. இதில் எல்லாத்துலேயுமே ஒரு வித்தியாசமான சூர்யா சாரை பார்த்துட்டோம். கங்குவால் பார்க்காத ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா ஆடியன்ஸுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லை, அந்த வேர்ல்டே புதுசாக இருக்குமா. இட் வில் நாட் பி கனெக்டட் டு எனி அதர் ஃபிலிம். இட் வில் நாட் பி பாகுபலி, இட் வில் நாட் பி KGF. It will not be anything what we have seen on the big screen. The complete world Sirthi Shiva sir has created is a completely new world for cinema and the audience. So that is the new thing.
புதுசாக இருக்கும். புதுசாக இருக்கும் டெஃபினட்டாக. பிரில்லியன்ட், நைஸ். அப்போ நாங்கள் கண்ணாடியெல்லாம் வச்சுட்டு போனோம்ல. ஆமாம், 3D வெர்ஷன் வருது. ஆமாம், சூப்பர் சார், பிரில்லியன்ட், ஸோ எக்ஸைட்டட். பட் நடிப்பின் நாயகன் சூர்யான்னு அவருக்கு அஃப்கோர்ஸ் அந்த டேர்ம் இருக்குது, அந்த அசோசியேஷன் இருக்குது. நடிப்பின் நாயகன் சூர்யா சார் வந்து இந்த படத்தில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான சூர்யா சாராக எங்களுக்கு தெரிவாரா? கண்டிப்பாம்மா. இட் வில் பி டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். த எனர்ஜி லெவல் வில் பி, இப்போ சிங்கமெல்லாம் பார்த்துருக்கீங்க, அயன் பார்த்துருக்கீங்க, பயங்கர எனர்ஜியோடு பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் விட இட் வில் பி 10 times மல்டிப்ளைட். சார் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் பயங்கரமான ஹோம்ஒர்க் பண்ணி பயங்கரமாக ஃபிசிக்கலாக மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி ஒரு கேரக்டரில் இறங்குற ஆக்டர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கங்குவா செட்டில் நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் அவர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? நான் செட்டுக்கு எங்கே போனோம்மா எனக்கு தெரியாது, போனதில்லை. நான் செட்டுக்கு போக மாட்டேன். ஒன்லி ஃப்ரம் இல்லைம்மா, செட்டில் வேலை இல்லை. இன்றைக்கி வேற ஒரு விஷயத்துக்காக போனேன். ஸோ ஐ நெவர் சிட் ஆன் த ஷூட் அண்ட் ஆல். ஸோ மை எக்ஸைட்மெண்ட் இஸ் லைக் ஆடியன்ஸ் ஒன்லி. என்ன காட்டுறாங்களோ அதில் தான் எக்ஸைட்மெண்ட். சார் வைன்னு கேட்டிங்கன்னா அடிச்சிருவீங்களா? இல்லைம்மா, அங்கே உட்காந்தோம்னா வேலை கேடும். பீப்புள் வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் அஸ். டைவர்ஷன்ஸ் வில் பி தேர். ஸோ ஒர்க் வில் கெட் ஸ்பாயில்டு. அதனால் போக மாட்டேன். நான் ஒரு க்யூரியாசிட்டியில் தான் கேட்டுட்டேன். இல்லை, நாம் போனோம்னா அங்கே ஒரு 10 கெஸ்ட்டு வருவாங்க. So everybody, director has to take care, hero has to take care. So generally any shoot, not only Surya sir shoot, any shoot I will not go. Okay, fair enough. கங்குவால பயங்கர ஹைப்பு, பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். அக்டோபர் 10th வந்து பார்க்க போகிறோம். கங்குவா 2, கங்குவாக்கே இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன், இவ்வளோ ஹைப் இருக்குது சார். கங்குவா 2 வேறு அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ ரிலீஸ் ஆகுது, எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். சிவா சார் நெக்ஸ்ட் ஒரு கமிட்மெண்ட் இருக்குமா. ஓகே. ஸோ ஹீல் ஃபினிஷ் தட் அண்ட் 26 Jan Feb will start. 27 summer the movie will release. So 27th summer holidays. Summer will Gangua 2 will be there. Brilliant. சூர்யா சாரை ஒரு புது வேர்ல்டில் கங்குவாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க, ரைட்? ஒரு எல்இடி பார்த்துடலாமா சார்? ப்ளீஸ். டன். ப்ளீஸ் அந்த எல்இடியை ப்ளே பண்ணுங்கள். பார்த்துட்டிங்களா சார்? சில்லுன்னு ஒரு காதல், சிங்கம், மாஸ், சிங்கம் 3, தானா சேர்ந்த கூட்டம், கங்குவா. விச் மூவி ஹோல்ஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் யோர் ஹார்ட் அப்படின்னு எங்கள் டீம் கேட்குறாங்க. மீதி படத்துல எல்லாம் காசு வந்து சேர்ந்துருச்சு. இப்போ ஹார்ட்டில் கங்குவா மட்டும்தான் இருக்குமா. ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஹாஸ் டு கம் பேக். இல்லை, கங்குவா. கங்குவாவை தாண்டி எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்னோட பர்சனல் ஃபேவரட் சிங்கம்மா. சிங்கம்? ஆமா, மை பர்சனல் ஃபேவரட் இஸ் சிங்கம். அண்ட் தெர் இஸ் அ பிக் ஃபேன் ஃபாலோயிங் ஃபார். இப்போ என் ஒய்ஃபை கேட்டிங்கன்னா ஹர் ஃபேவரட் இஸ் ஜில்டு ஒரு காதல். ஆமாம், ரைட்டு. ஆமாம். ஆனால் சிங்கம் டைமில் ஒரு சில விஷயங்கள் அந்த டைமில் நடந்திருக்கும்ல, ஒரு மெமரிஸாக இருக்கட்டும், ஸ்பெஷல் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணு. அது படம் மாதிரி அடிதடி தான், டெய்லியும் வார் தான். அதனால் ஸ்பெஷல் மெமரிஸ்னால் படத்தோட சக்ஸஸ் தான். த ஃபஸ்ட் டே ஹவு ஈவினிங் ஷோ ஒரு பயங்கர சூப்பர் ஹிட் டாக் வந்துச்சு. ஸோ தட் வாஸ் த ஸ்பெஷல் மூமெண்ட் இன் தட். ஏன்னா நான் ஜென்ரலாக ஸ்பாட்டுக்கு போகிறதில்ல, அதனால் என்னோட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ஷன் தான். ஸோ த ரிலீஸ் வாஸ் த ஸ்பெஷல் மூமெண்ட் இன் தட். அண்ட் த அசோசியேஷன் வித் ஹரி சார். ஹரி சாரோட சூர்யா சார் பண்ண 3rd ஃபிலிம் அது, நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ தட் வாஸ் அ ஸ்பெஷல் திங் விச் ஹேப்பன். ஆனால் இந்த சிங்கம் வந்து, சிங்கமோட இந்த ஃப்ரென்ச்சைஸியே வந்து பயங்கர ஹிட்டு. அது ஹிந்தியில் விட வந்து போய் பயங்கரமாக ஹிட் ஆகி வந்த படம். ஸோ சிங்கம் மாதிரி, வேல் மாதிரியான இந்த அசோசியேஷன்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கங்குவா மாதிரி ஒரு படத்துக்கு அப்புறமா கேட்குறேன்னா. இல்லை, நடக்குமா, அது வரணும். கதையாக வந்தால் வி கேன் டூமா. டெஃபினெட்லி இட் ஹேப்பன். பியூட்டிஃபுல். சிங்கமே நடக்கும். ஓ, நடக்கும் டெஃபினட்டாக. ரைட், பிரில்லியன்ட். தேங்க்யூ ஃபார் ஆன்சரிங் ஆல் ஆஃப் தீஸ் ஃபேவரட்ஸ். பட் இப்போது நம்ம பேசின மாதிரி தான், சார் இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர். ஒரு சில படங்கள் கண்டிப்பாக வந்து அது ரீச் ஆகிடும், ஒர்க் அவுட் ஆகிடும். அதெல்லாம் தாண்டி வந்து இந்த கிரிட்டிசிசம்ஸ்னு ஒன்று வரும்ல, இந்த கிரிட்டிசிசமை சார் எப்படி பார்ப்பாரு?
இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் அதை பற்றி பெருசாக கவலைப்பட்டதில்லை. பர்சனல் கிரிட்டிசிசம் ஒன்லி வில் அஃபெக்ட் him. மூவிஸ் பொறுத்த வரைக்கும் வி டேக் இட் அஸ் அ அட்வைஸ் ஒன்லி. ஏதாவது படம் தப்பாக பண்ணோம்னா ஹீ அக்செப்ட்ஸ் இட். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹீ டசன்ட் ஹைட் எனி ஃபெயிலியர். இது சரியாக பண்ணலன்னா இது சரியாக பண்ணலன்னு ஒத்துப்பார். ஃபேன்ஸுக்கு கூட அண்ணா சொல்கிறது என்னென்னா, படம் நல்லா இருக்குது, உங்களை என்டர்டெயின் பண்ணிச்சுன்னா போய் பாருங்கள். அதுதான் அவர் கொடுக்குற அஷூரன்ஸ். ஆனால் சார் வந்து இஸ் வெரி எக்ஸ்பெரிமெண்டல் இன் அ வே. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ அமேசான் ப்ரைம் மாதிரி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் சூரரை போட்டுற மாதிரி பெரிய ஒரு படம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் ஓடிடி வேர்ல்டு வந்து பெருசாச்சுன்னு சொல்லலாம், அதை யாராலுமே மறுக்கவும் முடியாது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த லவ் ஃபார் சினிமா இருக்குல்ல, அது தியேட்டரில் வந்தாலும் சரி, ஓடிடியில் வந்தாலும் சரி, என் ஆடியன்ஸுக்கு நல்ல படத்தை நான் கொண்டு போய் சேர்க்கணும். இல்லை, இனி அந்த தப்பு நடக்காதுமா. இனி தியேட்டருக்கு தான் படம் எடுப்போம். அப்படியா? ஆமாம். ஓகே. பட் இந்த லவ் ஃபார் சினிமாவை பற்றி உங்ககிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணுவாரா? நீங்கள் பண்ணுவீங்களா? இல்லை, லவ் ஃபார் சினிமா ஓகேம்மா. பட் அந்த கோவிட் டைமில் கொடுத்த வரைக்கும் ஓகே. பட் ஓடிடி எல்லாம் நிரந்தரம் இல்லை. தியேட்டர்ஸ் தான் நம்மளோட இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஸோ வி ஹவ் டு மேக் ஃபிலிம்ஸ் ஃபார் தியேட்டர்ஸ். என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நாட் சூர்யா சார் ஸ்டேட்மெண்ட், மை பர்சனல் ஒப்பீனியன். ஐ எம் ஆல்வேஸ் வித் தியேட்டர்ஸ். ஆல்வேஸ் வித் தியேட்டர்ஸ். ஆமாம். வை தோ நான் கேட்கலாமா? இந்த அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்மா. வேர் வி ஸ்டார்டட் என்ஜாயிங் மூவிஸ். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு, ஃபேன்ஸோட உட்காந்து அந்த 1000 பேர் ஒரு நம்ம எடுத்த படத்தை ரசித்து கைதட்டி பார்க்குறப்ப கிடைக்கிற சந்தோஷம் நீங்கள் ஓடிடியில் உட்காந்து யாரோட செலிப்ரேட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஆகிடுது. யார் கூட கை தட்டுவல்ல? ஆமாம், கரெக்டு தான். அதனால் தியேட்டர் தான் ஆல்வேஸ். ஸோ யூர் ஆல்வேஸ் வித் தியேட்டர்ஸ். சிவா சார் இஸ் ஆல்வேஸ் வித் தியேட்டர்ஸ். ஐ மீன் ஞானவேல் ராஜா சார் இஸ் ஆல்சோ வித் தியேட்டர்ஸ். பியூட்டிஃபுல். பட் இப்போது படத்தோட ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எப்போவுமே டாப்பில் இருக்கிறது நம்ம ஆடியோ லான்ச் தான். கங்குவாவோட ஆடியோ லான்ச் எப்படி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் எல்லா டீட்டெயிலும் இன்னும் யோசிக்காத டீட்டெயிலெலாம் கேட்குறீங்க. சிவா சார் எல்லா டீம் பேசிட்டு வி ஹவ் டு டிசைட் ஆன் இட். இன்னும் எதுவும் பெருசாக பண்ணணும், அது மட்டும் இருக்குது. பட் இன்னும் என்ன பண்ண போகிறோம், எங்கே பண்ண போகிறோம், அதெல்லாம் இன்னும் டிசைட் ஆகலை. வீல் அனௌன்ஸ் இட் டெஃபினெட்லி. ஓகே சார், பர்த்டே எப்படி அவர் ஜென்ரலாக எப்படி செலிப்ரேட் பண்ணுவார்? பர்த்டே செலிப்ரேஷன் ஆனால் ஃபேமிலியோடு இருப்பாருமா. ப்ரீ பர்த்டே இப்போ லாஸ்ட் வீக் ஃபேன்ஸோட அந்த பிளட் டொனேஷன் அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ ஹீ சா டு தட் ஹீ மீட்ஸ் எவ்ரி ஒன். ஃபேன்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணார், எல்லாம் நடந்தது. ஸோ மோஸ்ட்லி பர்த்டே வில் பி வெரி சிம்பிள் வித் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் எவ்ரி திங், நத்திங் பிக். இப்போ 49 இயர்ஸ் ஆஃப் சூர்யா சார் வந்து இந்த வருஷம் ஆஃப்கோர்ஸ் 23rd செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம. ஒரு பர்த்டே விஷ் நான் இதை சொல்லி என்னோட அண்ணாக்கு நான் இந்த பர்த்டே விஷ் சொல்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சாருக்கு? பர்த்டே விஷ் இல்லை, ப்ரேயர்ஸ் தான். அண்ணா ஷுட் பி அமங் த டாப் 5 ஆக்டர்ஸ் இன் இண்டியா வித்தின் நெக்ஸ்ட் பர்த்டே. அதுதான் ப்ரேயர்ஸ். Beautiful. May this association keep continuing forever and ever, sir. And ஒரு லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் ப்ளீஸ். இந்த வேட்டையன், ரஜினி சாரோட வேட்டையன் அண்ட் சூர்யா சாரோட கங்குவா, இந்த கிளாஷை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க சார் சோஷியல் மீடியாவில். எப்போ பார்த்தாலும் எங்கே தோறினாலும் அதுதான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கிளாஷ் ஆகுமா? ஆல்ரெடி நான் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேம்மா, ஹவு மச் ஐ எம் எமோஷ்னலி கனெக்டட் வித் ரஜினி சாருங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சூர்யா சாருக்கும் ரஜினி சார் மேலே இருக்கிற மரியாதை, ரெஸ்பெக்ட் வந்து வேறு லெவலில். அவங்க ஐ திங்க் பிளானிங் ஃபார் தீபாவளி. October 10th is, they have just announced October release. If you notice, they didn't mention any date. So work is, whatever I heard from the thing, they are trying for Diwali release. So towards that only they are working. That is one reason we announced this date. Beautiful. ஆமாம். பட் எஸ், இன் பிட்வீன் கங்குவா எங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் சூர்யா சாரை பற்றி சொன்னதுக்கும் கங்குவா பற்றி சொன்னதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வி ரியலி அப்ரிஷியேட் யுவர் டைம். தேங்க்யூம்மா. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த SS Music fans. So keep rocking. Thank you. Thank you. Thank you. And we have something very, very special for you from our team.
Yeah. Thank you so much for having all the brilliant films with Surya sir for us, sir. A journey of brilliance in Tamil cinema, celebrating 49 years of Surya sir. All prayers, all wishes, and all the very best, sir. SS Music presents Por Kanda Singam, celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuddin Biryani, refreshment partner Chennai Kulfi.